பெரியவா சரணம். நம்ம எப்பயும் வரா மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிவோட்டிஸ் வீட்டுக்கு போய் தான் எக்ஸ்பீரியன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இவரும் ஒரு இம்பார்ட்டண்ட் டிவோட்டி. ஆனால் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவரோட சர்வீஸோட ஸ்டார்டிங் பீரியடில் அவர் போலீஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்கார். கர்நாடகா ரீஜனில் நிறையா போஸ்டிங்ஸ் அவருக்கு இருந்திருக்கு. அந்த டைமில் பெரியவா கர்நாடகா சத்தாரா யாத்திரை முடித்து ரிட்டர்ன் ஆகிற டைமில் பெரியவாவை சந்திச்சிருக்கார், பெரியவா தரிசனம் பண்ணியிருக்கார். அந்த 5-6 மாதத்தோட அனுபவத்தை அவர் ஷேர் பண்ண போகிறார். அந்த டைமில் அவர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் குல்பர்கா டிவிஷனில் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டியூரிங் ரிட்டையர்மெண்ட் ஹி வாஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன் ஃபார் கர்நாடகா இன் பெங்களூர். ஸோ he is going to basically share his short experience with Mahaperiyava during the 80, 81, 82 period when he was in the northeastern part of Karnataka. மாமா நமஸ்காரம். நமஸ்காரம் பரத். சொல்லுங்கள் மாமா, எப்படி ஹவு இட் ஆல் ஸ்டார்டட், ஹவு டிட் யூ மீட் பெரியவா? அது எப்படின்னாக்க, நான் 81, 82 குல்பர்கா டிஸ்ட்ரிக்டில் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது டெல்லியிலேருந்து. கேபினெட் செக்ரட்டரி கிருஷ்ணசுவாமி ராவ் சாஹேப்னு அவர் பேர். ஓகே. அப்போ கேபினெட் செக்ரட்டரியாக இருந்தார் டெல்லியில். கேபினெட் செக்ரட்டரினா இஸ் தி சீனியர் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட் இன் த கண்ட்ரி. டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் சிவில் சர்வெண்ட்ஸ்லேயே அவர் தான் பெரியவர் கண்ட்ரியில், நம்பர் 1. மற்றவெல்லாம் நம்பர் 2 தான். ஓகே. 2, 3, 4. ஸோ கேபினெட் செக்ரட்டரி கிருஷ்ணசுவாமி ராவ் சாஹேப் வந்துருக்கார் குல்பர்கா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படின்னு மெசேஜ் வந்தது. ஓகே. கர்நாடகாவில் கலெக்டருக்கு டிசின்னு சொல்லுவோம், டெப்டி கமிஷனர்னு சொல்லுவோம். ஸோ டிசி சந்திரகீர்த்தின்னு இருந்தார் என்னோட கொலீக்கு. அவர் இப்போ இல்லை, காலமாயிட்டார். சந்திரகீர்த்தி ஃபோன் பண்ணி, ரமேஷ் கேபினெட் செக்ரட்டரி வராராம், அதுவும் பை ரோடு வரார். அது எங்கேருந்து வந்தார்னு கூட எனக்கு தெரியாது. ப்ரோக்ராம் வரும், ப்ரோக்ராம் படி அவர் குல்பர்கா டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா பார்டர் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த காலத்து ஆந்திர பிரதேஷ், இப்போ தெலுங்கானா பார்டர். ஓகே. அது 2 ஸ்டேட் பார்டர் இருக்கும். ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட் அது மாதிரி இருக்கும் இல்லையா? அப்பார்ட்னா ஒன் பார்ட் ஆஃப் குல்பர்கா பார்டர்ஸ் மகாராஷ்டிரா, அனதர் பார்ட் ஆஃப் குல்பர்கா பார்டர்ஸ் தெலுங்கானா, பிரசன்ட் தெலுங்கானா, எர்ஸ்ட்வைல் ஆந்திர பிரதேஷ். ஸோ மகாராஷ்டிரா வழியாக அஃப்சல்பூர்னு ஒரு தாலுக்கு இருக்குது, அங்கே டிஸ்ட்ரிக்ட் பார்டர்கிட்ட ஸ்டேட் பார்டர்கிட்ட வரப்போகிறார் நீங்கள் அப்படின்னா. இது ப்ரோட்டோகால் படி கேபினெட் செக்ரட்டரினா சீனியர் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட், அவரை போய் நாங்கள் ரிசீவ் பண்ணணும். கலெக்டர் சொன்னார் கிளம்பு, ரெடி ஆகலாம். நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்பி அஃப்சல்பூருக்கு போனோம் காரில். ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா, இந்த மாதிரி சீனியர் பீப்புள் ரோட்டில் வந்தால் டிஸ்ட்ரிக்ட் பார்டர் நம்ம ஏரியா எங்கே துவங்கிறதோ அங்கே போய் ரிசீவ் பண்ணணும். அது ஒரு ப்ராக்டிஸ். இப்போவும் அதுதான், அந்த காலத்துலையும் அப்போ தான். இந்த காலத்தில் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது குறைஞ்சிடுது, எல்லோரும் ஹெலிகாப்டரில் போகிறோம். ட்ரெயினில் வரான்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரிசீவ் பண்ணோம், அந்த மாதிரி. ஸோ வி வென்ட் டு தி டிஸ்ட்ரிக்ட் பார்டர் ஆர் தி ஸ்டேட் பார்டர். அங்கே போயிருந்தோம். அங்கே வந்துட்டு கலெக்டர் கார்லேயே உட்காந்துட்டார். ஸோ அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டார், ரைட் சைடு கலெக்டர் உட்காந்தார், நான் முன்னால் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஐ வாஸ் யங் எஸ்பி, எனக்கு அப்போ 30 வயசு இருக்கும். சரி, எங்களையெல்லாம் விசாரி, உன் பேர் என்ன, எந்த பேட்ச்சு, என்ன சமாச்சாரம், என்ன இருக்கான்னு. அவர் ரொம்ப ஸ்மார்ட். கிருஷ்ணசுவாமி ராவ் சாஹேப்னா அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் பேசுவார். அவர் எப்படியோ இந்த கான்வர்சேஷனில் நான் தமிழ் பேசுவேன்னு தெரிஞ்சுட்டார். அப்படியே இன்னும் 2-3 கொஸ்டின் கேட்டு 2 கான்டாக்டையும் புரிஞ்சுட்டார். ஓ, அவருக்கு உனக்கு தெரியுமா, அவர் உனக்கு சொந்தமா, அவர் IAS ஆஃபீஸர் அவர் இருக்கார், அப்படியெல்லாம் பேசி நெட்வொர்க் பண்ணிட்டார். என்ன ஒரு புரிஞ்சுட்டார். என்னோட கோஆர்டினேட்ஸை அவர் புரிஞ்சுட்டார். ஓ, இவர் இன்னார் தான் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டார். ரமேஷ் அப்படின்னு ஒரு அன்போடு பேசுகிறது, ஒரு வாஞ்சியோடு பேசுவார். நேராக அவர் ஆயிடுச்சுட்டு அவர் சொன்னார், இந்த அப்போ எங்களுக்கு அதுக்கு முன்னாலேயே கேபினெட் செக்ரட்டரி வராமல் எதுக்கு வரார், என்ன ஏதுன்னு நாங்கள்லாம் விசாரித்து புரிஞ்சுட்டோம். அப்போ மகா பெரியவா
சத்தாரா வழியாக வந்து கால்நடையாக வந்து அவரோட கேம்ப் ஃபாலோயர்ஸ், இப்போ கேம்ப் ஃபாலோயர்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறேன் நான், அவளோட வந்து சௌடாப்பூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஓகே. அந்த சௌடாப்பூர்ன்ற வில்லேஜ் பீமா நதி கரையில் இருக்குது. ஓகே. பீமா நதி கரையில் அவர் வந்து கேம்ப் பண்ணிட்டு இருக்கார். அது அஃப்சல்பூர் தாலுக்கில் இருக்குது. ஸோ அஃப்சல்பூர் பார்டர்லேருந்து நாங்கள் சௌடாப்பூர் ஊருக்கு புறப்பட்டோம். நம்ம கார் போச்சு. அங்கே போய் சௌடாப்பூரில் போய் இறங்கினோடனே கேபினெட் செக்ரட்டரி அவருக்கு முதல்லையே பெரியவா கிட்ட பழக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டிவோட்டியாக இருந்திருக்கலாம். ஏன்னா அங்கே போனோடனே ரொம்ப ஃபெமிலியராக அவர் போயிட்டு அவர் ஒரு ப்ரோட்டோக்கால் இல்லாமல் வந்தார். அவர் கூட யாரும் வரல. டெல்லியிலேருந்து யாருமே வரல. டெல்லியில் வந்து எங்கேயோ தங்கினாலும் என்னவோ தெரியல. நாங்கள் ரிசீவ் பண்ணும்போது அவர் மட்டும்தான் வந்தார். அவர் வெறும் பெரியவா பார்க்கறதுக்கு வந்திருக்கார். பெரியவா பார்க்க வந்திருக்கார். சரின்ட்டு அது பர்சனலாக வந்தாரோ எந்த காரணத்து வந்தாலும் நாங்கள் கேட்க முடியாது. இதெல்லாம் பர்சனல் விஷயம், நான் கேட்க முடியாது. ரமேஷ் அழிச்சுன்னு போ அப்படின்னு சொன்னார் என்ன. ஸோ ரொம்ப சுமூகமாக என்கிட்ட பேசிட்டு இருந்தார். சௌடாப்பூர் வந்தவுடனே அங்கே வந்து அவர் வந்து பேண்ட் ஷர்ட்டில் இருந்தார். உள்ளே போயிட்டு நம்ம கச்சம் கட்டிட்டு ஒரு துண்டு உத்திரியம் போட்டுட்டு வெளியில் வந்தார். நாங்கள் மகாபெரியவளை பார்க்கல. அவர் உள்ளே இருந்தார். ஒரு சின்ன ஒரு கொட்டைகையில் எங்களுக்கு சொன்னது ஒரு மாட்டு தொழுவத்தில் இருக்காருன்னுட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாபெரியவா பற்றி ஒன்றுமே தெரியாது, நீங்கள் பார்த்ததே கிடையாது. மகாபெரியவா ரொம்ப பெரியவர், மகானவர், பெரிய ஒரு மகான், ஒரு ஞானி அப்படின்னெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி அவர் MS சுப்புலக்ஷ்மிக்கெல்லாம் ஒரு குருவாக இருந்தது, அந்த யுஎன்ஓக்கு பாட்டி மகாபெரியவா பற்றி படித்து அப் டு டேட்டாக இருக்குமே. நம்மளாம் தான் படிச்சுட்டு இருக்கோம். கூட இருக்கிறவா சொல்கிறா, பெரியவா சொல்கிறா, ஆற்றுல இதெல்லாம் பேச்சு நடக்கும். அப்புறம் அவர் எல்லாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் இது பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவர். அதாவது நான் மடத்தை சொல்லலை, மடம் ஒரு இன்ஸ்டிடியூஷன். மகாபெரிவாலே ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட் அப்படின்றது எனக்கு அப்போ தெரிஞ்சிருந்தது. ஆனால் அது கண்கூட பார்ப்பேன், அதை பற்றி சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ அவர் உதிரியெல்லாம் கட்டிட்டு உள்ளே போனார். நாங்கள் வெளியில் நின்றுட்டு இருந்தோம். நானும் கலெக்டரும் நின்றுட்டு இருந்தோம். அங்கே கேம்ப் ஃபாலோவர்ஸ்லாம் ஓடியாட்டு இருந்தார். அங்கே ஒருத்தர் வந்தார். என்னை பார்த்ததும் ஏதோ தமிழ் பேசுகிறானே இவன், கன்னட ஊரில் இருந்துட்டு என்கிட்ட தமிழ் பேசினார். அவர் பேர் கண்ணன்னு பேர். கண்ணன் சுவாமி. கண்ணன்னு ஒருத்தர் அவர் கூட வந்துட்டு இருந்தார். சரி. அவர் இப்படி பேசும்போது எந்த ஊர் என்னன்னு அவர் வந்து மன்னார்குடின்னு வேற சொன்னார். எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் மன்னார்குடி கனெக்ஷன் இருக்குது. ஸோ நானும் சொன்னேன், மன்னார்குடியா அப்படின்னு கான்வர்சேஷன். சரி சார், என்ன சார் இது? அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுது. தெரியாத ஒரு ஊரில் யாரோ தெரிஞ்சவர் பார்க்குறோம், தமிழ் பேசுகிறார், அவர் ஏதோ ஒரு நம்ம பாஷையில் பேசுகிறார். ப்ளஸ் அவர் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருக்கார். அது கூட அவளுக்கு அந்த மூஞ்சியில் எனக்கு ஒரு சந்தோஷமோ ஒரு ரிலீஃபோ நான் நோட்டீஸ் பண்ணேன். அப்புறம் அவரே கண்ணனே என்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன இது பண்ணார். கூட மற்றவங்களாம் இருந்தால் அது என்னவோ கண்ணன் தான் என்கிட்ட பேசினார். நான் யூனிஃபார்மில் இருந்தேன். கண்ணன் வந்து, சார் இங்கே சௌடாப்பூரில் பெரியவாளுக்கு நிறைய கடிதாஸ் எல்லாம் வரும், அது எப்படி இந்த அட்ரஸை கொடுக்க முடியும்? உங்கள் அட்ரஸ் கொடுக்கலாமா? நான் கேர் ஆஃப் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் போகலாமா? இல்லை, அவளுக்கு எந்த கடிதாசையும் கேர் ஆஃப் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் குல்பர்கான்னு போடலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன போடலாமே, எனக்கு என்ன கஷ்டம். அதை வந்து நான் வந்து என் ஆஃபீஸில் வரும், அது தனியாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்றேன். எங்கிட்ட மோட்டர் சைக்கிள் வசதியெல்லாம் இருக்கும். குல்பர்கால இந்த சௌடாப்பூர்ன்றது ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமா? இருக்கும். அது இன்னொரு தாலுக் இல்லையா? குல்பர்கா தாலுக், அதுக்கு அடுத்தது அஃப்சல்பூர் தாலுக், அந்த சைடு, அந்த டைரெக்ஷனில். நான் மோட்டர் சைக்கிள் அனுப்பிச்சி வைக்கிறேனே, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுவும் அவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்தது. சரி இப்போ ரொம்ப அப்படின்னு சொன்னார். அப்படி பேசிட்டு இருந்தோம். அங்கேருந்து வெளியில் வந்தார் ராவ் சாஹேப் கிருஷ்ணசுவாமி, கேபினெட் செக்ரட்டரி. அவர் வெளியில் வந்துட்டு நார்மலாக பேசினார், ஸ்மைல் பண்ணார், உள்ளே போனார். ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது அங்கே. பெரிய ரூம் கேமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா இல்லை. நதி பக்கத்தில் ஓடின்னு இருக்கு. அங்கே போயிட்டு மாற்றிண்டார். என்ன ஏது எதுக்கு வந்தார்னு எல்லாம் ரூமர்ஸ் தான். இதுக்காக வந்தார், அதுக்காக வந்தார்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எங்களுக்கு தெரியாது. ஒன்றும் நாங்களும் ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது, பேச முடியாது. முடிச்சுட்டு அவரை ஆஃப் பண்ணோம் நாங்கள். சரி.
ஆஃப் பண்ண உடனே இவெல்லாம் அங்கே அந்த ஒரு 1 hour 2 hours அங்கே இருந்தோம் நாங்கள். அந்த டைமில் இந்த கேம்ப் ஃபாலோவர்ஸ் கண்ணனவெல்லாம் வச்சாச்சு. சரி நமஸ்காரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் பெரியவாளை பார்க்கணுன்னு கூட தோணலை. ஆஃபீஸ் வேலையில் இருந்தோம். சரின்னுட்டு கிளம்பி நாங்கள் ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்துட்டோம். டியூட்டினால நீங்கள் திரும்பி வந்துட்டோம். டியூட்டி இருந்தது, திரும்பி வந்துட்டோம். என்னோட வேலை எப்படி நடந்துட்டு இருந்தது, போலீஸ் உத்தியோகம். ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் பெரியவாள் வந்து குல்பர்காக்கே வந்து அங்கே சங்கர மடத்தில் கேம்ப் பண்ணுறான்னுட்டு நியூஸ் வந்தது. நியூஸ் வந்ததுங்கிறது அப்போ கூட நான் ஒன்றும் பண்ணல. நான் பாட்டுக்கு என் உத்தியோகத்தை பார்த்தோன்னா எனக்கு என்ன பண்ணுறது என்னன்னு தெரியாது. எனக்கு இந்த ரிலீஜியஸ் சைடில் ப்ரோட்டோக்கால் தெரியாது. என்ன பண்ணணும் ஏதுன்னு நான் இன்னும் சின்ன வயசும், எனக்கு 30 வயசு. எனக்கு ஒரு பெருமாள் கடவுள் அதெல்லாம் பக்தியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிப்பேன், தெரிஞ்சுப்பேன், ஸ்லோகம் சொல்வேன். ஆனால் ஒரு ஆர்த்தோடாக்ஸி, ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. அது அந்த மாதிரி ட்ரைனிங் கிடையாது எனக்கு. ஸோ நான் பாட்டுக்கு இருந்தேன். எனக்கு சென்னையில் தாம்பரத்தில் டிகே ஸ்ரீனிவாசன் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்கார். டிகே ஸ்ரீனிவாசன் யாருன்னாக்க அவர் தான் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணவர். அந்த ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அந்த காலத்தில் சின்னதாக ஆரம்பித்து பெருசாக பில்டிங் கட்டி இது பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அது அவரோட சன்னு ஒருத்தர் டாக்டர், அவர் பார்த்துக்கிறாரு, அங்கே ஒரு டாக்டராக இருக்காருன்னு இப்போ கேள்விப்பட்டேன். கொஞ்சம் அவுட் ஆஃப் டச் அவர். இன்னைக்கு டிகே ஸ்ரீனிவாசன் இஸ் அவுட் ஆஃப் டச் வித் நான். ஐ எம் நாட் இன் டச். ரொம்ப நாளாச்சு அவர்கிட்ட பேசி, ரொம்ப நாளாச்சு அவர் பார்த்து. ஆனால் அந்த சமயத்தில் டிகே ஸ்ரீனிவாசன் கிட்ட எல்லாம் டச்சில் இருந்தேன். ஒரு நாள் டிகே ஸ்ரீனிவாசன் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தது. டிகேஎஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். ரொம்ப இதுவாக இருப்பார். அவரும் ஐயங்கார், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர். ஆனால் அவருக்கு ரொம்ப பெரியவா கிட்ட காஞ்சி மடத்தில் ஒரு அபிமானம், ரொம்ப ரொம்ப பெரிய அபிமானி மகா பெரியவாளுக்கு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ரமேஷ், மகா பெரியவாளோட செக்ரட்டரி இருக்கார் விஸ்வநாதன், பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும் இன்னும். இது நடந்தது 81 எண்டு இல்லை 82 பிகினிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பியூர்லி ஃப்ரம் மெமரி. எண்ட் ஆஃப் 81 ஏர்லி 82. அப்போது ஃபோன் பண்ணார். விஸ்வநாதன் ஒரு அவரோட செக்ரட்டரி இருக்கார். அவர் அங்கே வருவார், உங்கள் ஆற்றுக்கு வந்து குளிச்சுட்டு போயிட்டு சுவாமியை பார்க்கலாமா? பரவாயில்ல, ஐயோ அதுக்கு என்ன வாங்கலாம், இது கவர்மெண்ட் பங்களா, இடம் இருக்குது, பெருசாக இருக்குது, தாறுமாறாக இருக்கும், பழைய காலத்து பில்டிங்கு, ஆனால் வரலாமே அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி. அது ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு விஸ்வநாதன்றவர் வந்தார். அவர் செக்ரட்டரின்னு சொன்னான் எனக்கு. நான் ஆற்றுக்கு வந்தால் ஏதோ ட்ரெயினில் எப்படியோ வந்து இறங்கினான்னு நினைக்கிறேன். குல்பர்காவில் ட்ரெயின் இருக்குது, ஏதோ நிறைய ட்ரெயின் பாஸ் பண்ண, சென்னை பாம்பே போகிற ட்ரெயின், சென்னை பாம்பே ட்ரெயினில் வந்து குல்பர்காவில் இறங்கி வந்தார். அவர் கூட நிறைய பேர் வந்தார். ஒரு அவர் ஒத்தரா வரல, அவர் கூட நிறைய பேர் வந்தார். மடத்தை சேர்ந்து எல்லாம் வந்து மடத்து மேலே பற்று இருக்கிறவா. சரி. மற்றும் அப்புறம் நம்ம மகா பெரிவாளோட பக்தாள், அபிமானி, அட்மைரர்ஸ், அங்கேருந்து சென்னைன்னு நானும் வரேன்னு வந்துருப்பாளோ, அது என்ன தெரியல, அது ப்ராக்டிஸாக இருக்கலாம். ஒரு 10-15 பேர் வந்தாள். சரின்னுட்டு அதில் சில பேர் சார்ட்டட் அக்கௌண்ட் சொன்னால் எல்லாருக்கும் நமஸ்காரம் சொன்னோம். அவள்லாம் ஒன்றும் இது பண்ணல. அவள் பாவம் வந்துட்டு மொத்தம்லாம் குளிச்சா. அப்புறம் ஆற்றுல ஃபெசிலிட்டிஸ் இருந்தது, உப்புமா எல்லாம் பண்ணி அவள் சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. வெளியில் பெரிய ஓப்பன் ஸ்பேஸு கார்டன் இருந்தது, அங்கே போய் உட்காந்துட்டா அவள் பாட்டுக்கு. அங்கே உலாத்துண்டு உட்காந்துட்டு தேவர் ஸ்பெண்டிங் டைம் இன் தி மார்னிங். விஸ்வநாதன் ரெடியானார். ஆனால் நாங்கள் பண்ண உப்புமாவை அவர் சாப்பிட மாட்டார், அவர் மடி. அவர் சொன்ன ஒரு ஸ்டவ்வும் எனக்கு கொடுக்குறீங்களா? இப்போ கேஸ் ஏறாக வந்துடுது, ஆற்றுல ஸ்டவ்வு என்ன பண்ணுறது தேடி பார்த்து கண்டுபிடிச்சி ஒரு பழைய ஸ்டவ் பார்த்தோம். அந்த ஸ்டவ் ஏதோ பண்ணி கொடுத்தோம். அது எரியலையான்னு பார்த்து அவர் ஏதோ பற்ற வச்சு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஏதோ பண்ணிண்டார் அவர். வெந்ததும் வேகாததுமா ஏதோ பண்ண. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இவர் ஒன்றும் பாவம், ஒன்றும் அவர் நம்ம பண்ணி கொடுக்க முடியாது அவருக்கு. அவரால்
அவர் ஏதோ பண்ணிட்டார், சாதத்தையும் பருப்பையும் போட்டு ஏதோ பண்ணிட்டார், வெந்ததோ வேகாததோ, அது ஸ்டவ் கூட சரியாக எரியலை. இது சாப்பிட்டு நாங்கள் சுவாமிகளை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பினான். அது நான் போயிட்டு வாங்க நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு பார்த்துருக்கும்போது கேட்டிருப்பான். எனக்கு அப்புறம் தகவல் வந்தது, பெரியவா நீங்கள் எப்போ வந்தேள், எங்கே போனேள், எங்கே தங்கினேள்னு எது கேட்கும்போது அவன் என்னை பற்றி விவரமாக சொல்லியிருக்கான். டிகேஎஸ்ன்றவர் ஃபோன் பண்ணால் டிகேஎஸ் மூலமாக அவனுக்கு தெரிஞ்ச பையன் இங்கே எஸ்பியாக இருக்கான், ரமேஷ்னு பேர். அவாத்துக்கு போனோம், அவர் எஸ்பி இங்கே, அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நான் எனக்கு சொன்னேன். சரி, கூடவே கண்ணனெல்லாம் இருந்தவர் ஆமாம் ஆமாம் அங்கே கிடச்சார், இதெல்லாம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டல, அதையெல்லாம் கரோபரேட் பண்ணியிருப்பார். ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன், அவர் தான் லெட்டரெல்லாம் கூட அனுப்பிச்சுருக்காங்க. அந்த லெட்டர் பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்தது. அது ஆட்டோமேட்டிக்காக ஸோ யூ ஆர் ஆல்ரெடி ஸ்டார்டட் தட். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன சின்ன விஷயம், லெட்டர் கேர் ஆஃப் எஸ்டி ரமேஷ் மகா பெரியவாள் கண்ட்ரிஸ் பண்ணியிருந்தேன். நிறைய ஒன்றும் வந்ததான் ஞாபகம் இல்லை, ஏதோ 2-3 வந்துருக்கும். அதை அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்தார், நீங்கள் கண்டிப்பாக மகா பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. இதுக்குள்ளே என்னாச்சுன்னா, அந்த கிருஷ்ணசுவாமி ராவ் சாஹேப் டெல்லிக்கு போயிட்டு அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கேரளாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ரொம்ப நாளாக மகா பெரியவாளோட டிவோட்டீஸு. எனக்கு 2-3 ஃபோன் கால் வர ஆரம்பிச்சுது. அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் போங்க குல்பர்காக்கு, நம்ம பையன் இருக்கான், அவன் பார்த்துப்பான்னு. இப்போ நானே எனக்கு அவர் எனக்கு ஒன்றும் புரியாத ஒரு புதிராக தான் இருந்தது. ஆனால் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு கால் வந்தது, ட்ரிவேண்டரத்துலேருந்து ஒருத்தர், பேர் மறந்து போச்சு, செக்ரட்டரி டு கவர்னர் ட்ரிவேண்டரத்துலேருந்து, ரொம்ப பெரியவர். ஃபோன் பண்ணி, ரமேஷ் எப்படிப்பா இருக்க, நான் குல்பர்கா வரேன், கொஞ்சம் பெரியவாக்கிட்ட ஆக்ஷன் போய்ட்றியா. நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் பரம்பரையாக டிவோட்டீஸ், அவர் எல்லா அவாத்தில் நல்ல காரியம் எது ஆனாலும் மகா பெரியவா ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ண மாட்டார். அப்பேற்பட்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் நீ ஆக்ஷன் பண்ணு. சரி, இது என்னடா இது, எனக்கு இந்த ஒரு புது ஒரு ஜவாப்தாரி அப்படின்னுட்டு வாங்க வாங்க அவர் கூட தான் போனேன் நான் ஃபஸ்ட் டைம். ஃபார்மலி ஃபஸ்ட் டைம் அவரை போய் பார்த்தேன். அங்கே சங்கரம் அந்த குல்பர்காவில் அந்த ஏரியாவை நான் பார்த்தது கூட இல்லை. ஏன்னா நாங்கள் போவோம், ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம், ரோந்துன்னு சொல்கிறாரு, பெட்ரோலிங் எல்லாம் பண்ணுவோம். எந்த ஏரியா அது எந்த ஏரியான்னு ஞாபகம் இல்லை, சங்கரமடம் இருக்கிற ஏரியா. ஓகே, அது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோ, அது மாறி இருக்காது, கூகுள் பண்ணுறேன். அங்கே ரொம்ப அது சாதாரணமான இடம், ரொம்ப மாடஸ்டாக இருக்கும், ரொம்ப தடபுடலாம் ஒன்றும் இருக்காது. அது இஃப் ஐ மெமரி இஸ் ரைட், இது 40 வருஷத்துக்கு முன்னால் 45 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். இட் வாஸ் அ வெரி மாடஸ்ட் பிளேஸ், சின்ன ரோடு. அங்கே போய் இறங்கினோம். அவன் வாங்க வாங்க ரொம்ப மரியாதையை என்னை கூப்பிட்டு நான் பயபக்தியோடு உட்கார்ந்தேன். இவர் இந்த செக்ரட்டரி டு கவர்னர் ஃப்ரம் ட்ரிவேண்ட்ரம், அவர் பொண்ணுக்கு கல்யாணம். ஓகே. அதனால் அவர் மாங்கல்யத்தை கொண்டு வந்திருந்தார். அவர் உத்தேசம் என்னென்னா, மகா பெரியவா கிட்ட காமிச்சு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனோம். அவர் என்னை பக்கத்தில் ஒரு மென்டர் மாதிரி என்னை பக்கத்தில் உட்கார வச்சுருந்தார். பாவா இங்கே உட்கார்ந்தேன். அப்புறம் பெரியவாள் வந்தா, எதிர்க்க ஒரு 5 அடி தூரத்தில் உட்கார்ந்தான். நான் பார்த்தேன், முதலாக அவரை பார்க்குறேன் நான். அவர் இப்படி இருக்காரு, அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட ஒரு எலும்பும் தோலுமா இருக்கார். என்ன சாப்பிட்றார், என்ன நடந்து வந்தார்னு தெரியும். ஐயோ, இந்த வயசுல நடக்கிறாரா, துறவின்னா இப்படி தானே எனக்கு தோணுனதை நான் இப்போ சொல்கிறேன். கரெக்ட். அப்போ எனக்கு உட்காந்து தோணுது, எதோ படிச்சிருக்கோம், துறவின்னா இப்படின்னா இருக்கணும். நடக்கிறார். இந்த காலத்தில் ஹெலிகாப்டரில் போகலாம், ஏரோப்ளேனில் போகலாம், அவருக்கு வசதி பண்ணி கொடுக்குற மனுஷா இருக்கா. ஆனால் அவர் ஒரு துறவியாக நிஜமான துறவரத்தை ஃபாலோ பண்ணுறார், நடந்து வரார். என்ன இந்த மாதிரி ஒரு சாதாரண இடத்துல அவர் கேம்ப் பண்ணிட்டு இருக்கார். மாட்டு தொழுவத்தை பெரிய இதுவாக நம்பி அது அரண்மனைன்னு நினச்சிட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு சிம்பிள். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்டேருந்து கேட்டிருந்தேன், வெறும் டைல்யூட் மில்க்
அப்புறம் துளசி ஜலம் இதெல்லாம் சாப்பிட்றாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு செயின்ட்டும் இருப்பாளா? செயின்ட்னா இப்படின்னா நான் படிச்சிருக்கேன் நிறைய. நான் வந்து நம்ம ராமாயணம் மகாபாரதம்லாம் நம்ம ஆற்றுல எல்லோரும் ட்ரெடிஷன் இதை படிடா அதை படிடான்னு சொல்லுவா. இதெல்லாம் படிச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதாவது இன்னொன்று என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹிந்துவிசம் என்னென்னா, ரெனன்சியேஷன் இஸ் த ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம். விட்டணும், துறவரம், அது வேண்டாம் இது வேண்டான்னு ஒரு வைராக்கியம் அது இருக்கிறது தான் ஒரு பெருசு. சங்கராச்சாரியார் இருந்தார், ராமானுஜன் இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி மாதிரி இருந்து ஜனங்களுக்கு சேவை பண்ணிட்டு அதுதான் பெருமாளுக்கு கடவுளுக்கு சேவைன்னு நினச்சிட்டு இருக்குவா. அந்த மாதிரி அவரை பார்த்தேன் நான். எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாலேயே ஒரு கௌரவம், ஒரு பெரிய மரியாதை, இப்படின்னா இருக்கணும். துறவின்னா இப்படின்னா இருக்கணும். அவர் என்னன்னா, ஹீ கமாண்டட் மை ரிகார்ட் அண்ட் ரெவரன்ஸ். அவர் ஒன்றும் பேசக்கூட இல்லை. ஆமாம், ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன்லி. அப்புறம் வந்து சார் நீங்கள் வாங்கோ வந்துருங்க. அப்புறம் அவர் பிரசாதம்லாம் கொடுத்தார். இவர் போனார், என்கிட்ட நமஸ்காரம் யாருன்னு கேட்டார், இது பண்ணார். அவ்வளோதானே ஒழிய ஒரு மினிமம் கான்வர்சேஷன் ஆச்சு. சரின்னுட்டு நான் அந்த செக்ரட்டரி டு கவர்னர் பேசிட்டு இருந்தார். அவர் பாலக்காட்டு ஐயர்னு நினைக்கிறேன். அவர் பேசி ரொம்ப மரியாதையோட ரொம்ப பந்தாவோட அவர்கிட்ட பேசி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்போ எனக்கு பிரசாதம் கொடுத்தா. அந்த பிரசாதத்தை இதை வச்சுக்கோ, அதில் கொண்டு போய் கொடுன்னு எனக்கு அவர் சொன்னார். அதெல்லாம் நம்ம கௌரவமாக அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஆற்றுக்கு வந்தேன். போகும்போது வளர்ந்த சார் நீங்கள் திரும்பி வாங்கோ, அப்புறம் சங்கர ஜெயந்தி நடக்க போகிறது நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொன்னேன். சரி, நான் எனக்கு என்னோட பொண்ணு இப்போ 40-42 வயசாகுது. அப்போ அவளுக்கு 8 மாதமோ 9 மாதமோ, இன்னும் 1 வருஷம் முடியலை. பொண்ணு பேர் வருஷான்னு. ஓகே, வருஷான்னுட்டு அவளையும் அழிச்சுட்டு நான் போனேன். ஒரு வாட்டி போயிட்டு பெரியவா முன்னால் காலில் அந்த குழந்தைய போட்டேன். அது ஆசீர்வாதம் கிடச்சிதுன்னு ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறமாக உட்காருங்கோன்னு சொன்னார். அது அந்த விசிட்லையா இன்னொரு விசிட்லையான்னு ஞாபகம் இல்லை. உட்காருன்னார். பேச ஆரம்பித்தார். அப்போ தான் உட்காந்துட்டு சாவகாசமாக ஒரு அரட்டை அடிக்கிற மாதிரின்னு நான் சொல்லக்கூடாது, அது அவ்வளோ தகுந்த இது இல்லை. ஆனால் ஒரு லீஷர்லியாக பேச ஆரம்பித்தார். உட்காந்துட்டு ரொம்ப ஃபீபிள் வாய்ஸில் ஒரு 5 அடி தூரத்தில் நான் உட்காந்துட்டேன். கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். நான் நர்வஸ்னால் என்னடா இது, சரியாக பேசுவேமே, ரொம்ப பெரியவாய்வா, நம்ம ஏதாவது பேச்சில் நம்ம சொல்கிற வார்த்தையில் சென்டென்ஸில் கரெக்டாக இருக்குமா, ஏன்னா எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் இது பழக்கம் கிடையாது. கரெக்ட். ஸோ ஆனால் அவர் மேலே கௌரவம் இருந்தது. அவர் பேச ஆரம்பித்தார். நீ எந்த ஊர், நீ எந்த ஊர், என்ன படிச்சிருக்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் அப்பா ஊர் என்ன, உங்கள் அம்மா ஊர் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு அவரும் என்னை யாருன்னு புரிஞ்சுட்டார்னு நினைக்கிறேன். அதாவது என்னோட ஐடென்டிட்டி, அதாவது வேர் டு ஐ கம் ஃப்ரம், வாட் ஆம் ஐ, ஹூ குட் பி மை ஆன்செஸ்டர்ஸ், எந்த ஊர், எங்களதெல்லாம் தமிழ்நாடு. எங்கள் அப்பா ஆதம்பாக்கம், எங்கள் அம்மா கடலூரில் பிறந்தா, எங்கள் அம்மாவோட அப்பா கொட்டையூர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், கும்பகோணம். அதனால் அவர் என்ன புரிஞ்சுட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஓ அப்படியா சரி. அப்புறம் அப்போ என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் பீதர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப பெரிய ரைட்ஸ் ஆயிருந்தது. அதாவது ஹரிஜனங்களுக்கும் அந்த ஏரியாவில் லிங்காயத்ஸ்ன்றவா ஜாஸ்தி. ஆமாம் ஆமாம். வீரசைவாஸ் அது பசவேஸ்வரா அங்கே ஆண்டார் அவர். பசவ கல்யாண்ன்ற இடத்துல அவர் மந்திரியாக இருந்தார் ராஜாக்கு. அங்கே தான் அவர் வீரசைவா செக்டை அவர் 14th century ஸ்டார்ட் பண்ணவர். ஓகே. அவளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நார்த் கர்நாடகா இருக்கா, பீதரில் நிறைய இருக்கா. அங்கே ஒரு பெரிய ஒரு வயலண்ட் இன்சிடெண்ட் நடந்து லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகி போலீஸ் ஃபயரிங் எல்லாம் ஆயிருந்தது ஒரு மாதமோ 2 மாதம் முன்னால். அங்கே அந்த கிளாஷ் என்னென்னா, வீர சைவாஸ்க்கும் ஷெட்யூல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஷெட்யூல் காஸ்ட்க்கும் நடந்து 1-2 பேர் போலீஸ் ஃபயரிங் எல்லாம் ஆகி செத்து போனார். ஸோ அவர் மொள்ள நம்ம ஹிந்து
தர்மத்தில் நம்ம ஒத்துமையாக இல்லை அப்படின்னு அந்த விஷயமா அவர் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்தார். கேள்வி கேட்டார், என்ன நீ இப்படி என்ன நினைக்கிற, இது என்ன பண்ணுற அப்படின்னு. இது இவ எப்படின்னு கேட்ட கேள்வின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவ இப்படி இல்லையா, இவ யார், இவ எப்படி அப்படின்னு. ஆனால் அவரோட என்டையர் கான்வர்சேஷன் seemed to go in the direction of we are not united. Hindus டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு, within the Hindu fold டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. அது வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தார். ஒத்துமையா இருக்கிறவா சில பேர் இருக்கா, சில குரூப்ஸ் அந்த மாதிரி நம்மளும் இருக்கணுன்ற மாதிரி அர்த்தத்தில் பேசினார். நான் எனக்கு தெரிஞ்சது அப்போ நான் வந்து ரொம்ப பிகினிங் 4th or 5th year ஆஃப் மை சர்வீஸ். 31 years தான் நீங்கள் சொன்னீங்க. ஐபிஎஸ்ல 30-31 நான் வந்து எல்லாம் ஒர்க்கை பற்றி ஃபோக்கஸ்டாக இருப்பேன். வேலையை சரியாக பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதை பண்ணணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மேனுவல் படி இருக்கணும் பயம். ப்ளஸ் எல்லாம் ஒழுங்காக அமையணுமே நம்ம வேலைன்றது. போலீஸ் உத்தியோகம் ரொம்ப சென்சிட்டிவ், எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். ஆமாம், அதனால் அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தேன் மொழி இதை பற்றியெல்லாம் நான் யோசித்ததே இல்லை. வேலையை சரியாக பண்ணணும், நேர்மையாக இருக்கணும், நம்ம மனசாட்சிக்கு சரியாக இருக்கணும், அதுக்கு விரோதமாக நடக்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன ஆற்றுல வந்து சொல்லி கொடுத்ததெல்லாம் வேல்யூஸ் தான். ரிலீஜனை விட வேல்யூஸ். டே இப்படி இரு, அப்படி இரு, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, ஆனஸ்டாக இரு, நேர்மையாக இரு, இதை தான் சொல்லி கொடுத்தாலே ஒழிய நீ அந்த பூஜை பண்ணி இந்த பூஜை பண்ணின்றது அது குறைச்சல் சொன்னதே இல்லை. அது ஸோ எங்களுக்கு தெரியாது அது. ஸோ அவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இல்லை. அதனாலும் பதில் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், ஆமாம் அப்படின்னு. இது ஒரு பெரிய ஒரு எனக்கு அப்புறம் ஒரு வாட்டி எழுந்து, இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அவர் செக்ரட்டரி டு கவர்னர் இருக்கும்போது ஒரு சமயம் எழுந்து நின்னார் பெரியவா. அப்போது செக்ரட்டரி டு கவர்னர் எனக்கு சொன்னார், பாரு ரமேஷ், பாரு பாதாதி கேசமாக இருக்கு, நின்றுருக்கார், பாரு அவரை பார்த்து தரிசனம் பண்ணு அப்படின்னார். எனக்கு இது ஒரு விசேஷமான ஒரு தரிசனம்னு அப்போதான் தோணித்து. விஸ்வரூப தரிசனம்னு அவர் நிக்கிறத பார்க்கறதே ஒரு இது. எல்லாரும் உட்கார்ந்துட்டு தரிசனம் கொடுப்பா அப்படின்னு அப்போ நினச்சிட்டேன். நான் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன். குழந்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாச்சு. நான் கிளம்பி வந்தேன். திருப்பி என்னோடய வேலையில் இருந்தது. அவளுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்கலைங்க, அவளது நடந்துட்டு இருந்தது. 2 மாதமோ 3 மாதமோ இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி காளகின்னு சித்தாப்பூர் தாலுக்கில் ஒரு சின்ன ஊர் இருக்குது, அங்கே போய் கேம்ப் பண்ணார். அடுத்தது காளகிலேருந்து அடுத்தது எங்கே போனார்னு தெரியாது, பெல்லாரிக்கு போனார்னு எனக்கு தெரியும். பெல்லாரியில் போய் ரொம்ப நாள் இருந்தார்னு தெரியும். அங்கேருந்து தமிழ்நாடுக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். பெல்லாரியில் நம்ம ஸ்டேட் இதே ஸ்டேட் ஆனதுனால பெல்லாரியில் அப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நீலம் சஞ்சீவ் ரெட்டியும் வந்து அவரை தரிசனம் பண்ணார்னு அங்கேருந்த என்னோட கொலீக்ஸ் எனக்கு சொன்னான். இங்கே வந்திருந்தார், நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்திருந்தார் இவரை பார்க்கறதுக்கு, மகா பெரியவாள், காஞ்சி பெரியவாளை பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸு ஒரு மறக்க முடியாமல் இருக்குது. ஆமாம், இப்போது ஒரு 45 வருஷம் 50 வருஷம் ஆனால் கூட அது அப்படியே ஒரு சில பேர் சில டேட்ஸ் மறந்துருக்கே ஒழிய இந்த இன்சிடெண்ட் பசுமையாக ஞாபகம் இருக்கு. அண்டு அந்த தரிசனம் ஒரு மாதிரி எனக்கு இட் வாஸ் எ எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா இப்போ முதலே சொன்னேன், அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு துறவின்னா எப்படி இருக்கணும், எனக்கு அவன் மேலே ரெஸ்பெக்ட் வந்துடுது. ஏன்னா ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறேன்னு பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கேன். எனக்கு அது வேணும் இது வேணும். இப்போ நம்மளாம் அப்படி தான் இருக்கோம். நாங்கள்லாம் எனக்கு நல்ல துணி வேணும், நல்லா சாப்பிடணும், அங்கே போகணும் இங்கே போகணும், ட்ராவல் பண்ணணும், ப்ரொமோஷன் வேணும். இது ஒரு மாதிரி வாட் ஐ கால் எ மண்டேன் திங்ஸ், வேர்ல்ட்லி திங்ஸில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். சுற்றி இருக்கிறோம்னா அப்படி தான் இருக்கா. ஒவ்வொரு வாட்டி நம்மளை விட மோசமாக இருக்கா, நம்மளே பரவாயில்லன்னு தோன்றுறது. இங்கே என்னடா இந்த பெரியவா இவ்வளோ பெரிய ஒரு மகான், எல்லாம் முற்றும் துறந்த முனிவர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் பேர் பேசுறது ஒன்று பண்ணுறது ஒன்றும் இல்லை. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸ்கின் அண்ட் போன்.
அவர் எப்படி சர்வை வர்றார், அதுவும் அவர் அப்போ வந்து 90 கிட்டத்தட்ட வந்துருந்தது. ஆமாம் ஆமாம், எஸ், ஆல்மோஸ்ட். அந்த 81 கணக்கு போட்டுக்கோங்க, எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக. எல்லாரும் சொல்லுவா 81 அவருக்கு 87 இயர்ஸ் அவருக்கு. 87. ஆமாம், 87 இயர்ஸ்லாம் நடக்கிறார், 87 இயர்ஸில் பேசுகிறார், இந்த மாதிரி தெம்போட இருக்கார். கொஞ்சம் வீக்காக தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருப்பார், ரொம்ப டெலிகேட்டாக இருப்பார். ஆமாம், ஆனால் மென்டலி வெரி அலர்ட் அண்ட் டோட்டல் ரெனவுன்ஸ்ட், ஒன்றும் வேண்டாம் அப்படின்றது. அதாவது சர்வே ஜனாக சுகினோ பவந்துன்ற ஒரு ஃபிலாசபி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எனக்கு அதில் கண்ணில் பட்டது. எனக்கு அது ரொம்ப ஒரு மனசில் அவர் டிமாண்ட் பண்ணாமல் எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் ஏற்பட்டது. அது இப்பவும் மாறலை. அந்த மாதிரி எனக்கு அப்போலேருந்து மாடல் இந்து செயின்ட்னா மகா பெரியவா. அவர் ஒரு மாடல், அவர் அது எனக்கு பெஞ்ச் மார்க் ஆகிடுது. மற்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு மதிக்க தோணலை நிறைய பேர். ஏன்னா அவர் ஒரு பெஞ்ச் மார்க் ஆகிட்டார். ஆசைகள், ஸ்கேண்டல்ஸு, ஸ்கேம்ஸு, காசிப், அவளை பற்றி அசிங்கம், நார்மலாக இருக்கலாமே, ஹியூமன் பீயிங் ஆகலாம். செயின்ட் ஆகிட்டு எதுக்கு அதை மாதிரியெல்லாம் பேச்சுக்கு இடம் கொடுக்கணும்? ஆனால் கொடுக்குறா, இது நடந்துருக்கு. இப்போ கூட பார்க்குறோம், நார்த் இந்தியாவில் சில பேரெல்லாம் அரெஸ்ட் எல்லாம் பண்ணி ஜெயிலெலாம் இருக்கா. ஸோ இவர் தான் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் கர்நாடகாவில் நிறைய சர்வ் பண்ணியிருக்கேன். பேஜாவ சுவாமியை மீட் பண்ணியிருக்கேன். பேஜாவ சுவாமி, அதாவது உடுப்பி மடத்தில் பேஜாவ சுவாமி போயிட்டார். அவர் பெரிய மகானவர். மகா பெரியவாளுக்கு அடுத்து அவரை நான் பெரிய மகான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் இதே மாதிரி இந்த பெஞ்ச் மார்க் வச்சேன்னு, மகா பெரியவா வச்ச பெஞ்ச் மார்க்குக்கு கிட்ட அவர் கொஞ்சம் கிட்ட வர. அதை ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் வேறு. ரெண்டு பேர்கிட்டையும் ஒன்று காமன் என்னென்னா, டோட்டலி டிரான்ஸ்பரண்ட், ஒன்றும் சீக்ரெட் கிடையாது, ஒன்றும் ப்ரோட்டோகால் கிடையாது. போகலாம், சுலபமாக போகலாம், யார் வேணால் உள்ளே போகணும், இங்கே போகணும், இவளை தாண்டி போகணும், இவ பர்மிஷன் கொடுக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனு, செக்யூரிட்டி, லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அதெல்லாம் கிடையாது. நான் நிறைய வாட்டி போய் பேஜாவ சுவாமியை மீட் பண்ணியிருக்கேன், காலன் பண்ணியிருக்கேன், அவரோட ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். அவர் அன்பாக பேசுவார், பேரோடு கூப்பிடுவார், ஞாபகம் வச்சுப்பார். உனக்கு கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு நீ பண்ண போகிறேன்னெல்லாம் கேட்பார். ஏன்னா அவரது மத்வ சம்பிரதாயம், எந்த வேறு சம்பிரதாயம். ஸோ அவரை பார்த்துருக்கேன். அப்போ இவரை கூட கம்பேர் பண்ணுவேன், பரவாயில்ல இவரும் அந்த மாதிரி இருக்காருன்னுட்டு. ஸோ மகா பெரியவா பிகேம் எ பெஞ்ச் மார்க் ஃபார் மீ ஃபார் இண்டியன் செயின்ட்ஹுட் அண்ட் ஈவன் டுடே. தட் இஸ் இன் திஸ் 20th century. இப்போ 5வது நூற்றாண்டில் 5th century 4th century அந்த மாதிரி சன்னியாசிகள் இருந்திருக்கலாம். இப்போ கூட ஹிமாலயாஸில் இருக்கலாம், நான் பார்த்ததில்லை, இருக்கான்னு சொல்கிறா. பட் இந்த ஹியூமன் அமிட்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ், எல்லாரோட நடுவில் இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு செயின்ட்டோட காப்பாற்றிட்டு வந்துட்டு ஸ்பாட்லெஸ் ரெப்புடேஷனோட, ஒரு கௌரவத்தோட பெரியவா, பிரைம் மினிஸ்டரும் வருவா, மினிஸ்டர்ஸ் வருவா, ஃபிலிம் ஸ்டார்ஸ் வருவா, கிரிக்கெட்டர்ஸ் வருவா, ஸ்காலர்ஸ் வருவா, எல்லாரும் வந்து பார்க்கும்படியான ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் சம்பாதிச்சவர். அவர் எதையும் டிமாண்ட் பண்ணதில்லை, அது தானாக வந்தது. அது எனக்கு ரொம்ப பெரியசாக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸு சில பேர்கிட்ட பகிர்ந்துருக்கேன். உங்களுக்கு நான் யார்கிட்டயோ கேஷுவலாக பேசும்போது, ஆமாம், என் கசின் சொன்னான், இது இப்போ ஒரு வாட்டி இதை பற்றி பேசும்போது, ஐயோ இது நீ எழுதணும் அப்படின்னா, நான் இதெல்லாம் எழுதணுன்னெல்லாம் நினைக்கல, இது ரொம்ப பெருசுன்னு நினைக்கல. எனக்கு அது பெருசு, மற்றவர்களுக்கு இது பெருசாக இருக்குமோ என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் கேஷுவல் கான்வர்சேஷனில், ஒரு சர்வீஸில், எனக்கு 35 வருஷம் போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கேன், இம்பார்ட்டண்ட் பீப்புளை மீட் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ஸு, செலிப்ரிட்டிஸை மீட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில், சர்வீஸில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. போலீஸ் சர்வீஸில் இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மெமரியோடு இருக்கேன். இன்னைக்கு இந்த கேமரா இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கட்டுறது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ரகு ஸ்ரீனிவாசன். இதுதான் என்னோட experience with Mahaperiyava. I have one question.
குல்பர்காவில் நீங்கள் சங்கர் ஜெயந்தி அட்டன் பண்ண இல்லையா? ஆமாம். அதை பற்றி ஏதாவது டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? வாட் ஹேப்பன்? சரியா ஞாபகம் இல்லை. சங்கர் ஜெயந்தின்னு நான் அந்த ரிச்சுவல்ஸ் நடந்துருக்கும், அதை பற்றி தெரியாது. அன்றைக்கி போயிருந்தேன். ஆனால் சங்கர் ஜெயந்தின்னு சொன்னால் போனேன். அங்கே நடந்துட்டு இருந்தது. அது ஒரு விசேஷமான ஒரு நாள், முக்கியமான நாள். போனது ஞாபகம் இருக்குது. அங்கேயே அந்த சங்கர மடத்துலேயே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ லெட்டர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் ரிசீவ் பண்ண, இல்லை அது உடனே நின்று போயிடுதா எப்படி? அதை நான் நோட்டீஸ் பண்ணல. ஆஃபீஸ் ஒர்க்கில் அவர் பேருக்கு வந்தால் அதை என்னோட நோட்டீஸ்க்கு தருவாள். ஆஃபீஸில் ஆயிரக்கணக்கான தபால். ஆமாம் ஆமாம். அதில் சார்ட் பண்ணுவாள். ஒரு இன்வெர்ட் செக்ஷன் இருக்கும். அவள் லெட்டர்ஸ் எல்லாம் சார்ட் பண்ணுவாள். சார்ட் பண்ணி முக்கியமானதெல்லாம் எனக்கு அனுப்பி வைப்பாள், கவர் ஓப்பன் பண்ணாமல். ஓகே. அதில் இது நான் சொல்லியிருந்ததுனால இதை அந்த கேர் ஆஃப் பெரிய மகா பெரியவான்னு பேருக்கு வந்தான்னா அதை தனியாக எடுத்து வைப்பாள். ஒன்றும் ரெண்டு தான் வந்து, நிறைய ஒன்றும் வரல. சரி சரி. அது எப்பப்போ வருதோ அதை ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அமுச்சு கொடுத்துருவோம். அதெல்லாம் ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு பெரியவா கனவுல வந்திருக்காளா? எனக்கு கனவுல வந்ததில்லை. வந்தது. சரி, ரொம்ப சந்தோஷம். யூ கேவ் ஸோ மச் டைம். விலாவரியாக நீங்கள் டீட்டெயில்டாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னதுக்கு ரியலி தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் பெரியவா. தேங்க்யூ பரத். தேங்க்யூ வெரி மச். ஐ எம் privileged to share this experience with you. Thank you. Yes, thank you.